இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் 12 பிள்ளைகளும், அதாவது 12 குமாரர்களும் 12 கோத்திரங்களாக அவர்கள் மாறினார்கள். இந்த 12 கோத்திரத்தாரும் சேர்ந்ததுதான் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாய் மாறினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் 430 வருஷங்கள் அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் 400 வருஷம் தான் சொன்னார். ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன ஆகி போச்சு? எக்ஸ்ட்ரா 30 வருஷம் ஆகி போச்சு. கர்த்தர் 400 வருஷம் தான் சொன்னார். ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன ஆகி போச்சு? 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. இது யார் பண்ண குளறுபடினா, நம்ம மோசே பண்ண குளறுபடி. நம்ம மோசே பண்ண அதை வேலைக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லை, அவர் பண்ண குளறுபடி. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் பாருங்க, இந்த ஜனங்களை என்ன செய்தார்? மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக இவர்களை விடுதலையாக்கி பாருங்க, பிரயாணப்பட வைத்து அவர்களை என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் அந்த எகிப்து தேசத்திலே இருந்து வெளியே வருகிற அந்த முந்தின நாளிலே, அந்த இரவு நேரத்திலே, அன்றைய தினத்திலே கர்த்தர் என்ன பண்ணினார் என்று சொன்னால், ஜனங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். தயவு கிடைக்க செய்தபடினாலே அங்க நடந்த காரியங்கள் என்னவென்று சொன்னால், வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பின்பு மிகுந்த பொருட்களுடனே என்ன செய்வார்கள்? புறப்பட்டு வருவார்கள். இங்கே கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறார். எங்க சொல்ற? யார்கிட்ட சொல்றாரு? இன்னும் ஈசாக்கு பிறக்கல, யாக்கோபு வரல, 12 கோத்திரம் வரல, இஸ்ரவேல் என்ற ஒரு கூட்டமே வரல. 400 வருஷங்கள் கழித்து நடக்க போற காரியத்தை 400 வருஷத்துக்கு முன்னதாகவே சொல்றாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, மிகுந்த பொருட்களுடனே என்ன செய்வார்கள்? உன்னுடைய ஜனங்கள் வெளியே புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லுகிறார். ஒன்றும் இல்லாம தொடச்சி கட்டிக்கிட்டு ஓட்டாண்டியா கஞ்சிக்கு வழி இல்லாம அடுத்த நேரத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படியே பதறி அப்படியே ஏங்கி தவிச்சு அப்படி என்ன செய்வாங்க? வெளியில வருவார்கள் என்று சொல்லல. உன்னுடைய ஜனங்கள் மிகுந்த பொருட்களுடனே எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்வார்கள்? வெளியே வருவார்கள் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22வது வசனம். கர்த்தர் யார்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் எதை விரும்புகிறார்? கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களும் அவருடைய பிள்ளைகளும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22வது வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். எகிப்தியரை என்ன செய்வீர்கள்? கொள்ளையிடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறார். மோசேயை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவன் வருவதற்கு கொஞ்சம் அப்படியே யோசித்து கொண்டு தயங்கி கொண்டு மறுத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது சில விஷயங்கள்லாம் அங்கே சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தான் இங்க சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் என்னுடைய ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததியார்கள், அவர்கள் எப்படி வெளியில வருவார்கள் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் தயவு கிடைக்க பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, தயவு கிடைக்க பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் மேல ஒரு மனுஷி மேல கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா, போற இடத்தெல்லாம் மனுஷருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும்.
கிருபை இருந்துச்சுன்னா உங்க மேல என்ன இருக்குது? உங்க மேல என்ன இருக்குது? கிருபை இருக்குது. என்ன இருக்குது? கர்த்தருடைய கிருபை இருக்குது. அதனால போற இடத்துல என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. இங்க கர்த்தர் சொல்றாரு மோசேயின் இடத்துல, நான் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, வெள்ளி உடைமைகளும் பொன் உடைமைகளையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன், அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவைகளை உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து விடுவீர்கள், போட்டு விடுவீர்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் சங்கீதம் 105:27. கர்த்தர் எதை விரும்புகிறார்? கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார்? சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் முன்னால் நடந்த சம்பவத்தை. அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள், அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். யாரு? கர்த்தர். எல்லாமே கர்த்தர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நெற்றி வேர்வை கிடையாது, நம்முடைய சர்டிபிகேட் கிடையாது, நம்முடைய பேச்சு திறமை கிடையாது. என் பேச்சு திறமையில் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கவனமா இருந்துக்குங்க. கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அருள், கர்த்தருடைய ஆசி, ஆமென், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நான் பார்க்கிறோம், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எதோடும் எதோடும் புறப்பட பண்ணினார்? எதோடும்? எப்பா ராஜாக்களா, ஈப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமையா இருந்தீங்க. அதனால இங்கே கிடக்கிற கொஞ்சம் 5-6 கல்லெல்லாம் எடுத்து பைக்குள்ள நினைச்சு இந்த மஞ்சள் பைக்குள்ள போட்டுக்குங்க. எதை அள்ளி போட்டுக்குங்க? மஞ்சள் பையில எதை போட்டுக்குங்க? அப்பப்போ நம்ம தூக்கி பார்த்துக்குங்க. எகிப்து அங்கே இருந்தோம்ல, அப்படி கல்லள்ளி பைக்குள்ள போட்டுக்கிற சொல்லல. வெள்ளியையும் பொன்னை நானே செய்வேன் உங்களுக்கு தருவேன் சொல்றார், தயவு கிடைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஜனங்களும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். எனவேதான் இவைகளெல்லாம் அவர் செய்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே செய்தார், ஈசாக்குடைய வாழ்க்கையிலே செய்தார், யாக்கோபுடைய வாழ்க்கையிலே செய்தார். இப்ப இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? சரி, விஷயத்துக்கு வருவோம். வெள்ளியும் பொன்னும் தீமை என்றால், வெள்ளியும் பொன்னும் தீமையானது என்றால், வெள்ளியும் பொன்னும் கெட்டது என்றால், வெள்ளியும் பொன்னும் அசுத்தமானது என்று சொன்னால், பிறகு எதற்கு இவைகளெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கணும்? இந்த கிறிஸ்தவ மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? வெள்ளி கெட்டது, பொண்ணு கெட்டது, அது தீமையானது, அது அசுத்தமானது, அதை தொடக்கூடாது, தொட்டா பரிசுத்தம் கெட்டுரும், தொட்டா பரலோகம் போக முடியாது, வெள்ளியை 1 கிராம் கூட வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது யாரும், நம்முடைய சபைக்கு வர்றவங்க. ஏன்னா எங்க போக முடியாது அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்றாங்களே. அப்படிலாம் இவங்கெல்லாம் சொல்றாங்களே, வெள்ளி கெட்டது, பொண்ணு கெட்டது, தீமையானது, அசுத்தமானதுன்னா அப்புறம் எதுக்கு அதை கொடுத்து தொலையணும் கர்த்தரு? ஹலோ, அப்புறம் எதுக்கு அதை கொடுத்து தொலையணும்? ஆபிரகாமுக்கு கொடுக்கணும், ஈசா கொடுக்கணும், யாக்கோபு கொடுக்கணும், இஸ்ரவேல் மக்களுக்கு எதுக்கு அதை போய் கொடுத்து தொலையணும்? வெள்ளியோடும் பொண்ணோட என் கர்த்தர் புறப்பட பண்ணணும். 4-5 கல் அள்ளி பைக்கில் போட்டுக்கிட்டு அதோட புறப்பட்டு போங்கப்பா, தாழ்மையா இருங்கப்பா, வெள்ளி பொண்ணெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுப்பா, பரிசுத்தம் கெட்டுரும்பா, அது தீமையானதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கர்த்தர் அதெல்லாம் கொடுக்கிறாரு? அருமையானவர்களே கவனியுங்கள். எனவே சில கிறிஸ்தவ ஜனங்கள் சொல்வதை போல வெள்ளியும் பொண்ணும் கெட்டது கிடையவே கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் தீமையானது கிடையவே கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் அசுத்தமானது கிடையவே கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் பிசாசுடையது கிடையவே கிடையாது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? தமிழத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியும் பொன்னையும் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்யறார்? அவர் கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அவர் என்ன செய்யறார்? கொடுக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இந்த பகுதிகளிலே அவர் சொல்லுகிறார், அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து விடுங்கள். என்ன செய்து விடுங்கள்? தரிப்பித்து போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். மாட்டி விடுங்கள் என்று சொல்லுகிறார். எதை மாட்டி விட சொல்றாரு?
வெள்ளியையும் பொன்னையும் யாருக்கு மாட்டி விட சொல்றாரு? உங்க பிள்ளைகளுக்கு. உங்க வீட்டில் வாலிப பிள்ளை இருக்குல்ல, வாலிப பையங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன செய்யுங்க? போட்டு விடுங்க, மாட்டி விடுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தர் யார் என்றால் பிடுங்குகிறவர் அல்ல, கொடுக்கிற தேவன். எனவே கர்த்தர் யார் என்றால் கலட்டி விடுகிற தேவன் அல்ல, மாட்டி விடுகிற தேவன். கர்த்தர் யார் என்றால் அவர் எடுத்துக்கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் போட்டு விடுகிற. கர்த்தர் வெள்ளி பொண்ணையும் கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு போட்டு விடு, உன் குமாரர்களுக்கு குமாரத்திகளுக்கும் மாட்டி விடு. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கழுத்துல காதில் ஒன்றும் இல்லாமல் முழுக்குன்னு உட்காந்துருக்கும். எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கழுத்துல காதுல ஒண்ணுமே என்ன செய்யாது, பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க யாரு. கர்த்தர் சொல்றாரு, வெள்ளி உடைமைகளை பொண்ணு உடைமைகளை நான் உனக்கு தருவேன், அவைகளை எடுத்து என்ன செய்யுங்க, உங்க குமாரா இருக்கும் குமாரத்திகளுக்கு தரிப்பித்து விடுங்கள். இதை நம்ம சொன்னோம்னா இவங்க கள்ள போதைவீங்க அப்படின்றாங்க. எப்பா என்னைய கள்ள போதை நீ சொன்னேன்னா நீ கர்த்தர் என்ன செய்யணும்? முதலாவது கள்ள போதகன்னு சொல்லணும். ஏன்னா அவர் தான் யாருக்கு சொல்றா? இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, போட்டு விடுங்கப்பா, மாட்டி விடுங்கப்பா, தரிப்பிச்சு விடுங்கப்பான்னு சொல்லி. இல்ல இல்ல இல்ல, அது பழைய ஏற்பாடு தெரியாத பிரதர் உங்களுக்கு. பழைய ஏற்பாட்டில் மாட்டலாம் பிரதர், புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யக்கூடாது? மாட்ட. பழைய ஏற்பாட்டில் கடகங்கள் வளையல்லாம் போடுறாங்க, ரெபேக்காளுக்கெல்லாம் போட்டு விட்டாங்க, காதணிகள்லாம் கொடுத்தாங்க. அது பழைய ஏற்பாடு பிரதர். நீங்க புதிய ஏற்பாடு நீங்க வாசிக்கலையா பிரதர்? வாசித்திருக்கிறேன், லூக்கால சுவிசேஷத்துல வாசித்திருக்கிறேன். அங்க அந்த எஜமான் தன்னுடைய மகனுக்கு மோதிரத்தை மாட்டி விட்டார், வாசித்திருக்கிறேன். அந்த கெட்ட குமாரனுக்கு எதை போட்டு விடுறாரு? எப்பா கொண்டு வாங்க, முதல்ல காஸ்ட்லியான சோப்பை போட்டு முதல்ல குளிப்பாட்டுங்க, பண்ணி வாடையெல்லாம் போட்டோம், ஷூவை மாட்டி விடு, அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து போட்டு விடு. அவனுக்கு மோதிரத்தை செய்ய, மோதிரம் எதில் போட்டு விட்டுருப்பாங்க? பிளாஸ்டிக்கில் போட்டு விட்டுருப்பாங்களா? இந்த ஸ்கூலுக்குள்ள போனீங்கன்னா ஸ்கூல் வாசலில் அந்த முட்டாய் முறுக்கில் விற்கிறவங்க சின்னோண்டு பிளாஸ்டிக் மோதிரம் விற்பாங்க. இந்த சின்ன பசங்களாம் போய் என்ன செய்வாங்க? நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் வாங்கி மாட்டி பார்க்குறது. பிளாஸ்டிக்கில் பச்சை கலர் மஞ்சள் கலரில் இருக்கும், அது மேலே பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாங்க. அதை வாங்கி 5 பைசா 10 பைசாக்கு என்ன செய்யறது? நானும் மோதிரம் மாட்டி இருக்கிறேன். நான் நினைக்கிறேன், நான் கேட்குறேன், கர்த்தர் இப்படி பிளாஸ்டிக்கில் மோதிரம் மாட்டி விடுறவரா? என்னங்க மக்கள் எங்கேயும் போயிட்டாங்க பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் பழைய ஏற்பாடுன்னு சொல்லிடுறது, எதுக்கு எடுத்தாலும் புதிய ஏற்பாடுன்னு சொல்லிடுறது. கர்த்தர் பாருங்க மாட்டி விட சொல்றாரு, தரிப்பிக்க சொல்றாரு. எனவே கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்யுங்கள்? அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாற ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், இஎம்ஐ பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், கந்து வட்டி பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். ஆமென். கடன் பிரச்சனைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நகை கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். கர்த்தரை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யார் என்பதை சத்திய வேதத்தில் அறிந்து கொள்ளுங்கள். அங்க 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 அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அப்படி ஒரு முடிவுக்கு என்ன செய்யாதீங்க, கர்த்தரை வராதிங்க. சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன், எண்ணங்கள் மறுரூபம் ஆரம்பிக்கும், புதிய எண்ணங்கள் அங்கே என்ன செய்ய ஆரம்பிக்கும்? எழும்ப ஆரம்பிக்கும், குடும்பம் செய்ய ஆரம்பிக்கும், வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆகவே கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால், ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவன் எதை விரும்புகிறார் என்றால், அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே தான் கர்த்தர் ஆபிரகாம் அப்படி ஆக்குனாரு, ஈசாக் அப்படி ஆக்குனாரு, யாக்கோபு அப்படி ஆக்குனாரு, இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்றார்? அப்படி ஆக்குகிறார். ஆமென்.